ஏமாக்கா, நான் தான் மதுரைக்கு போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்ட? விடு பெருசோட ஆக வேண்டியதை பாப்போம். அதுக்கு இல்லனே, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு எங்க கிட்ட பொய்ய சொல்லிட்டு இவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த வீரா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. என்ன திண்ணக்க இருக்கணும்? உண்மையை சொல்ல எதுக்கு பயப்படணும்? அது சரி மகா, புரியுது. ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லையே. மாமா, அவன் பாண்டிய. மகா, நீ சொன்னதை வச்சு பார்த்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் சரியா தானே விசாரிக்கிறாரு. நானும் கேள்விப்பட்ட உடனே ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் எப்படிலாம் விசாரிச்சேன். ரொம்ப நேர்மையானவர் தான் சொல்றாங்க. ஏன் அந்த வீராவை கையெழுத்து போட தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியா? இன்னும் சொல்ல போனா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்க உடனே வீட்டுக்கு ஆள் அனுப்பலையா? இதுலயும் தெரியலையம்மா, நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நாமே அவன் வழியில போய் எதுக்கு வன்மத்தை விலைக்கு வாங்கணும்? மாமா, இந்த பாரு, உங்ககிட்ட அவன் பேசுனதுக்கே நீ செருப்ப கட்டி அடிச்சிருக்க. அவன் ஜாமீன்ல வெளில வந்த என்ன அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு கேஸையே திசை திருப்பலாமா? அவன் பக்கம் வாதாடுறதுக்கு பெரிய பெரிய வக்கீல்லாம் இருக்கிறாங்க, காசு உள்ளவம்மா. அதனால எதுவும் வேணாம்னு சொல்றீங்களா மாமா? எதுவும் வேணான்னு யாருமா சொன்னாங்க? இப்ப நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கினா போதும். அவன் உள்ள போனாலும் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேர் வெளியே இருக்காங்க. அவனை எதிர்க்கிறது மட்டுமே நம்ம வேலையை வச்சுக்க முடியுமா? நாளைக்கு உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. எல்லாத்தையும் அவனை அழிக்கிறேன்னு சொல்லி நம்ம வீணடிக்க முடியுமா? வேண்டாமாஹா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். எனக்கு என்ன சொல்றான்னு தெரியலன்னு கோபி அவனை அடிச்சு பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சான். இப்ப ஜனங்களுக்கும் போலீஸ்க்கும் அவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு. அதோட விட வேண்டியதானே? இவ எதுக்கு மறுபடியும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இப்ப என்ன, அவன் தப்பு பண்ணலன்னு விடுதலை ஆயிட்டான், ஜாமீன்ல தான் வெளிய வந்திருக்கான். நம்ம இத மறுபடியும் நோண்டா நமக்கு தானே ஆபத்து. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்ன புஷ்பா பேசுற? அதுக்காக அவன் என்ன வேணா பண்ணலாமா? மகா புகார் கொடுத்தது ஒரு விதத்துல நல்லதுதான். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இவன் தான் காரணம் சொல்றதுக்கு ஒரு குழந்தை போதும், அது சாட்சி சொல்லும். நான் சொல்றது என்னன்னா, அனாவசியமா அவன் ஜோலிக்கு நாம போக வேண்டாம். மகா, உண்மையை சொல்லணும்னா இப்பதான் நம்ம குடும்பத்துல 1-2 நல்ல காரியம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு ஆசை இருக்க கூடாதா? இப்படி அனாவசியமா போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் தேவையா நமக்கு? சொல்லு. இதவர், நான் கோபி கிட்ட நடந்ததை சொல்லி எல்லா விவரமும் சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு மரக்கடைக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு கோபி பார்த்துப்பாங்க. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ வாபஸ் வாங்கிடு. மாமா, இதவர், பாண்டி விஷயத்துல மயிலு அனாவசியமா கோபிய சந்தேகப்பட்டு இந்த குடும்பத்து மேல சந்தேகப்பட்டு என்னெல்லாமோ நடந்துச்சு. உண்மை தன்னால வெளியே வரலையா? நாம யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. ஆமா மகா, மச்சான் சொல்றதுதான் சரி. இப்போதைக்கு இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வம்பு பண்ணான்னு வச்சுக்கைய, அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். ஏமா மாமா சொல்றேனே, என் வார்த்தையை கேட்க மாட்டியா? சொல்லு. மாமா, உங்க பேச்சு கேட்டு நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு புஷ்பா, இனி தேவையில்லாம மகாவை எதுவும் பேசாத. நான் என்னென்ன பேசினேன்? நீங்க இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். சரி மாமா, அவனுக்கு கடவுள் தண்டனை தருவாரா? நிச்சயமா அவன் தண்டிக்கப்படுவான். இதை என் உள் மனசு எப்பவோ சொல்லிருச்சுமா. கும்பிடுற ஆண்டவன் மேல சொல்ற, நிச்சயமா அவன் தண்டனை கொடுப்பான். ஆண்டவன் கொடுப்பான். நீ ஏன் கீரை ஆஞ்சிட்டு இருக்க? மீனாட்சி, நான் ஆயிரன்னு சொன்ன, மகேஷ் தான் இருக்கட்டு சித்தின்னு சொல்லிருச்சு. அதுவும் சரிதான், பிள்ளைதாச்சுக்காரி வேலை செய்யறதா நல்லது. மகேஷ், உங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்ன சொல்றது ஒண்ணுன்னு கேட்கும் போது மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு, கொதிக்குது. என்னம்மா சொல்ற? எங்க நான் சொன்னதான் மூஞ்ச தூக்கிக்கிறியே. தெய்வான, நேத்து மகேஷ் அப்பா சொன்னதை கேட்டேல்ல? என்னது? நேத்து ராத்திரி உங்க அப்பா சாப்பிடாம ஒருத்தருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாரே, அது யாருக்குன்னு தெரியுமா? சாப்பாடு எடுத்துட்டு போனாரா? யாருக்கு? யாருக்கா? உன் புருஷன் செல்வரங்கத்துக்கு. என்னது? முழுசி சொல்லிக்கிறேம்மா, அதுக்கப்புறம் கோச்சுக்கோ. பேர சொன்ன உடனே கோச்சுக்கிற. உங்க அப்பா சித்தப்பாவை தேடி அவரோட கார்ல தான் மதுரைக்கு போயிருக்காரு. உங்க அப்பா கூட அவரும் அலைஞ்சிருக்காரு. உங்க அப்பா தம்பி நினைப்புல சாப்பிடாம இருந்தப்போ அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி தான் சாப்பிடுற சாக்குல உங்க அப்பாவையும் சாப்பிட வச்சிருக்காரு. சரி, அதெல்லாம் போட்டு விடு. நைட்டு அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது
மாப்பிள்ள உங்க அப்பா கால்ல விழுந்து அழுதுருக்காரு. விழுந்தவர் தான். உங்க அப்பாவால ஒண்ணும் பேச முடியாம வந்துட்டாரு. ஏன் மகேஷ், தப்பு பண்ணவன் அதை உணராம எவ்வளவு தூரம் பண்ணுவான்? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஊர் உலகத்துல இதெல்லாம் நடக்கிறது தான். நீ எதுவும் வேணாம்னு நினைக்கிற ஆம்பளை எதுக்கு இங்க வரணும்? நம்ம காலையே சுத்தி சுத்தி வரணும். பண்ணுனது தப்புன்னு மனசுல உணர்ந்து எனக்கு என் பொண்டாட்டி வேணுங்கிற நினைப்புல தானே இதெல்லாம் பண்றாரு. இங்க பாரு மகேஷ், பண்ணுன குத்தத்தை ஒத்துக்கிட்ட மனுஷன நீ வெளியே போ, நீ எனக்கு வேணாங்கிறது நல்லாவா இருக்கு? யோசிச்சு பாரு. கூடிய சீக்கிரம் குழந்தையும் பெத்து போட்டுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவ? வீதியில நிப்பேன். மகேஷ், என்ன மகேஷ் இப்படி பேசுற? அப்படித்தான் பேசுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவன் வந்து உங்ககிட்ட கெஞ்சினா, உங்க கால்ல விழுந்தா அவன் பக்கம் பேசுவீங்களா? ஏ, நான் கதர்னே, அவன் கால்ல விழுந்தனே. வேண்டாங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, விட்டுடுங்கன்னு எத்தனை தடவை கெஞ்சிருப்பேன். அவனும் அவன் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு பைத்தியக்காரி போட்டோம்லாம் கட்டினாங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தேன். அந்த ஆளு பண்ண அயோக்கியத்தனம் அத்தனையும் நான் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா தாயேன்னு இப்ப கால்ல வந்து விழுந்தா என் புருஷ மாதிரி உண்டான்னு நான் போய் சேரணுமாக்கோ? என்ன பார்த்தா எனக்கு கேனிச்ச மாதிரி தெரியுதா உங்களுக்கு? காம புருஷ கூப்பிடுறான்னு அனுப்பிச்சு வச்சீங்க. என்ன நடந்துச்சு? எடுத்தடிக்காத குறைய அனுப்பிச்சு விட்டான் அவன். இப்போ எனக்கா? நீங்க பார்த்து வச்ச மாப்பிள என்ன பண்ணனாலும் சரி, அப்படித்தானே? ஏண்டி, இப்ப நான் என்ன சொல்றேன்னு இப்படி பேசுற? நீங்க எதுவுமே பேச வேண்டாம் தான் சொல்றேன். நீங்க இந்த ஜென்மத்துல கட்டி வச்ச புருஷனோட நான் வாழ்ந்த பாவத்தை எந்த ஜென்மத்துல கழிக்க போறேன்னு எனக்கே தெரியல. இப்ப வாழுன்னு சொன்னா எனக்கு போய் வாழ்றது எல்லாம் என் தலை எழுத்து. அப்படி அந்த ஆள் நல்லவனா? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழுங்க. நான் என் வழிய பாத்துக்கிறேன். பாத்தியா மலரு, இவ என்ன பேசுறான்னு பத்தியா? இவ வாழ்க்கை பத்தி பேசினா இவ எவ்வளவு இலக்காரம் பண்றா. இவள அவர்கிட்ட சொன்னதான் சரி வரும். போன கூட மலரு. இவர் ஒருத்தர் என்ன ஏன்னு கேட்காமலே கட் பண்ணி தொலைஞ்சிருவாரு. ஏங்க ஏங்க ஏங்க, போன போட்டோ எடுக்க மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? மாப்பிள்ளை பத்தி சொன்ன உடனே என்னமா முறிக்கிட்டு தெரியுதா? மரியாதை இல்லாம பேசுறாங்க. அவ புருஷ மேல கோவம்னா அதுக்கு பெத்தவங்களை ஏங்க மரியாதை இல்லாம பேசுனீவா? போன போட்டா நீங்களும் எடுக்க மாட்டீங்க. ஏம்மா, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு 100 பிரச்சனை வரும். உடனே புருஷனுக்கு போனை போட்டு சொல்வீங்களா? வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 1000 சொல்லி இருக்கும்ல. ஆமா, என்னையவே நொட்ட சொல்லிட்டே இருங்க. என்ன மலரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, மகேஷ் கிட்ட செல்வரங்க அண்ணனை பத்தி பேசணும். வழக்கம் போல அவ கோவமா பேசிட்டு போயிட்டா. அதானே. மாமா, நான் உன்னை சொல்லட்டா? என்னம்மா? மாமா, என்ன கேட்டா மகேஷ் கிட்ட செல்வரங்க அண்ணனை பத்தி பேசுறது இப்போ அவ்வளவு சரியா இருக்காது. மாமா, மகேஷுக்கு செல்வரங்க அண்ணன் மேல பிரியம் இருக்கு. அதனாலதான் இவ்ளோ கோவம். நம்ம பேச பேச கோவம் அதிகமாகுது. நம்ம அமைதியா இருந்தா பாசம் அதிகமாகும்ல. என்ன கொஞ்சம் விட்டு பிடிச்சா எல்லாம் சரியா போகும்னு சொல்றா தானே? ஆமா மாமா. புரியுதுமா, சரியா சொன்ன. எனக்கு டென்ஷனா இருக்கு, டீ வேணும். இப்பதானே சாப்பாடு சாப்பிட்ட? எனக்கு டீ வேணும். ஏண்டா உனக்கு டீ கடைக்காரனுக்கு அதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்பப்ப டீ கேக்குற? ஓ, நீ குடுக்குற 5 ரூபாய்க்கு அவங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் வர பண்றாங்களா அவங்ககிட்ட? நீ வேற. ஓ, அப்ப நீ என் மேல சந்தேகப்படுற. நான் கமிஷன் அடிக்கிறேன் நீ நினைக்கிற. இது ஒத்து வராது. ஒரு மிஷின் இருக்கு தெரியுமா? அது வாங்கி இங்க மாட்டிற. 5 ரூபாய் காயின் போடுற, டீ வரும், வாங்கி குடிச்சு இங்கே இருக்கிற. அப்ப தொழில மாத்திரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நாச்சு 4 பேர் வருவாங்கண்ணே. இங்க பாரு, ஒரு ஈ கூட மொக்கில. அண்ணா வணக்கண்ணே. என்ன மாதிரி எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கண்ணே. அப்புறம் என்ன, லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, ரொம்ப சந்தோஷண்ணே. எப்போ வந்த? 2 நாள் ஆச்சுண்ணே நான் வந்து. சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. சரி. வீட்டுல பொண்ணு எதுவும் பாக்குறாங்களா? ஆமாண்ணே, வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. ஒரே பஞ்சாயத்து வரணும். பஞ்சாயத்தா? உங்க அம்மா அப்பா திருப்திப்படுத்த பெரிய விஷயமாச்சப்பா. ஆமாண்ணே. சரி, லவ் பண்றியாப்பா நீ? இல்லண்ணே. அதெல்லாம் இல்லண்ணே. உன்னை மாதிரி பையனுக்கு பொண்ணு பாக்குறது நல்ல விஷயமாச்சப்பா. தங்கச்சி எல்லாருக்கும் பொறுப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஆமாண்ணே. நீ ஏன் படிச்சு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? ஆமாண்ணே. ஆமா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 1,10,000. பொண்ணு பாக்கட்டுமாப்பா? பாருங்கண்ணே.
இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. அப்படியாண்ணே? நீ உங்க வீட்ல கேட்டு சொன்னேனா சரிண்ணே. நான் அவங்க வீட்லயும் பேசி சொல்லிடுவேன். நீங்க பாத்துருங்கண்ணே. பாத்துட்டுமா? நீங்க பாருங்க, பரவாயில்ல. நெல்லியாண்டவர்னு சரிண்ணே. நம்ம ஊர்ல பெரிய காய்கறி மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரிண்ணே. நீ வீட்ல பேசிட்டு சொல்லு. என்னைக்கு பொண்ணு பார்க்க நானும் கேட்டு சொல்லிடுறேன். சரிண்ணே. நீங்க பாருங்கண்ணே, பாத்துட்டு நான் உங்கள்ட்ட பேசிட்டு பேசிடுங்கண்ணே. சரிப்பா. காபி டீ எதுவும் சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுண்ணே. சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகேண்ணா, பாருண்ணே. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைண்ணே இருக்கிற அப்பா பரமு, ராகினி மாப்பிள்ள. ஹலோ, சொல்லுங்க தம்பி. எப்படி இருக்கீங்க ரமேஷ்? நமக்கு என்ன குறைச்சலு, சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் ராகினி பொண்ணு பார்த்து நிச்சயம் எல்லாம் ஆயிப்போச்சு. உங்க அண்ணன் இன்னும் அப்படியே கோமா தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அண்ணனா வாச்சதுலயே அது ஒரு எருமை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரோடு இன்னும் தெரியாது, காடு இன்னும் தெரியாது. சரி, அதை விடுங்க தம்பி. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? சரி, பேராவூர்னி பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கட்டாயமா பண்ற தம்பி. சரி, நான் வச்சிருந்தேன். சரி தம்பி. தம்பி ஆசையா பேராவூர்னி வாங்கன்னு கூப்பிடுது. ஆனா நாம இங்க வான்னு கூப்பிட முடியுமா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஒண்ணுக்கு ரெண்டா கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஒரு நாள், ஒரு நொடி, ஒரு பொழுது அவங்களோட உட்கார்ந்து பேசிருக்கியாடா? தம்பியா தம்பி, அறிவு கெட்டவனே. யாருக்கு யார் தம்பி? அவன் என் சகல. மானம் கெட்டவனுக்கு மானம் கெட்ட சகல. ஏங்க, ஏற்கனவே கட்டையால மண்டைய உடைச்சது போதாதா, அருவாளால வேற மண்டைய புழக்கணுமா? ஏய், என்னடி மிரட்டி பாக்குறியா? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிற அக்கறையில பேசுறேன். நெக்கலு உன் புருஷ பெரிய வீரனா? அங்க என்ன பேசுற, இங்க பேசு. மாமா வராரு. வாங்க மாமா. ஆமா வாங்கப்பா. வாப்பா. என்னங்க, போன வழியில முடிஞ்சதா? முடிஞ்சது. டேய், நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏங்க, அவன் நல்லா தானே 3 வேளை சாப்பிடுறான். உனக்கு தின்றதை தவிர வேற சிந்தனையே வராதா? ஏண்டா போனை போட்டு வர சொல்லி அசிங்கப்படுத்தினியா? என்னடா இது? ஏண்டா நீ தானடா ஆசைப்பட்டு கட்டன? பல முறை சொல்லியிருக்கியே, ஊரு உறவு சொந்தம் பந்தம் எதுவுமே வேணான்னு. உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லியிருப்பியே. அப்புறம் எப்படிரா தாலியை கட்டி பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டணும் வந்தா எல்லாமே போயிடுமா? டேய், அவ உன் குழந்தைய வயித்துல சுமக்கிறாடா. இப்படியாடா கொஞ்சம் கூட நெஞ்சில ஈர இல்லாம இருப்ப? சும்மா இருக்கணும் போனை போட்டு வர சொல்லி அந்த குடும்பத்தை அடுத்து விடு, இந்த குடும்பத்தை விடுன்னு. ஏண்டா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நல்லதானடா இருந்த. கட்டின பொண்டாட்டி கூட வாழறதுக்கு கண்டிஷன். நீலாம் எப்படா வாழ போற? ஆத்தி, ஏங்க வந்தது வரதும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க இங்க வரதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு வந்தீங்களா? தெரிஞ்சவனு கும்பிடு போட்டா அவன் உன் அப்பம்பட்ட கடனை அடைச்சிட்டு போன்னு கழுத்துல துண்ட போட்டானா? ஏய், நீ ஒருத்தி போதண்டி இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. சொல்லுங்க சம்பந்தி. அப்படிங்களா? சரிங்க சம்பந்தி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சரி, நான் நேரில் வந்து பேசுறேன். இப்போ உனக்கு அந்த குடும்பத்தையும் கோபியும் ஏன்டா பிடிக்காம போச்சு? வனிதா விஷயத்தினால தானே? ஏண்டா பகைய பார்த்தா பகைய தான் தெரியும். நீ கோபி தங்கச்சி போடி வெளியன்னு சொல்லிட்ட. ஆனா கோபி வனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்க. நல்ல மாப்பிள்ளையா, சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரா. அதனால சொல்லுங்க. அதனால ஓ, அவங்க மாப்பிள்ளை பாக்குறாங்களாமா? போதும் சாமி, முதல்ல அவங்க வீட்டுல அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைகளை பார்க்க சொல்லுங்க. அவங்க மாப்பிள்ளை பார்த்த லட்சணம் தான் எங்களுக்கு தெரியாதா? அசிங்கம் முடிச்சவனுங்க. ஏன் நம்ம வீட்டுல தான் 2 மாப்பிள்ளை இருக்காங்க. அந்த அசிங்கத்தை போக்கத்தான் தவிக்கிறேனே. ஏய், கூறு கட்டத்தனமா பேசாதடி. நீ இந்த வீட்டுல இருக்க பொண்ணை துரத்தி விட்டுட்டு நீ இன்னொரு இடத்துல எப்படி சம்பந்தம் பாப்ப? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி வாங்க வழிக்கு. என்ன சொன்னீங்க? துரத்தி விட்டோம், அதனால எங்களுக்கு சம்பந்தம் கிடைக்காதா? இத்தனை அசிங்கத்தை பண்ண அந்த சொக்கு குடும்பத்துக்கே மாப்பிள்ளை கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைக்காதா? அதெல்லாம் தாராளமா கிடைக்கும். உங்க சதிதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. பெத்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குறது உங்க நோக்கம் இல்ல. அந்த வீணா போன குந்தானிய எங்க கூட்டிட்டு வந்து சீராட்டணும், அதானே? நீலாவதி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்க எதுவும் பேச வேணாங்க. மல்லிகை சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்ச நாளாவே உனக்கு பயம் விட்டு போச்சு. அதான் இரு, நான் வந்து பேசிக்கிறேன். எங்க சொக்கு வீட்டுக்கா?
ம். போயிட்டு வாங்க. ஏமா அன்னைக்கு வந்து அது இதுன்னு புகார் கொடுத்த, இன்னைக்கு வந்து வாபஸ் வாங்குற. அது இல்லைங்க சார், பிரச்சனை எதுக்குன்னு தான். என்ன பிரச்சனை எதுக்கா? என்ன சார் சொல்றீங்க? அந்த வீராது மிரட்டினானா உங்கள? இல்லைங்க சார், மிரட்டலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு சார் கேஸை வாபஸ் வாங்கணும்? சார் அன்னைக்கு ஏதோ ரோட்ல பிரச்சனையாகி போச்சு, அதை எதுக்கு பிரச்சனையாக்கி கேஸ் ஆக்கணும்? அது இல்லாம துஷ்டனை கண்டா நாம தான் தூரம் விலகணும். எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அடிதடி இதெல்லாம் ஒத்து வராது சார். புரியுதுங்க, ஒதுங்கி இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லதும் கூட. சரிங்க சார், ரொம்ப நன்றி. புறப்படுங்க. நாங்க வரோம். போயிட்டு வரேன் சார். டேயா, இந்த கேஸை வாபஸ் வாங்கியாச்சு, க்ளோஸ் பண்ண சொல்லு. வா பாத்துக்கலாம். அங்க பாரு, அங்கதான் நின்னுட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி சரி, கொஞ்சம் நில்லுங்க. கேஸ வாபஸ் வாங்கிட்ட போல. மகா, நீ உள்ள போய் உட்காரு. உள்ள உட்காருமா. இத பாருங்க, நான் பாட்டுக்குன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம இங்க நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. என் பொண்ணு விஷயத்துல அடிக்கடி குறுக்கிட்டீங்க, நல்லதில்ல. ரவுடி பயல. என்ன அவன் அப்படி சொல்லிட்டு போறான், நீங்க சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? டேய், கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காடா. என்னடே சொல்றீங்க? கான்ஸ்டபிள் கணக்கு தாண்டா உள்ள இருந்து போன் பண்ணி சொன்னா, ரவுடி பையன் சொன்னா. இனிமே தாண்டா இந்த ரவுடி பைய வேலைய காட்ட போறேன். என்னடே பண்ண போறீங்க? எல்லாம் ரெக்கார்டுடா. பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப எதுவுமே இல்லைன்னு வாபஸ் வாங்கிட்டு போறான். நாளைக்கு தூக்கி போட்டு மெரிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. வீண் பழி சுமத்துறான்னு நம்ம எஸ்ஸா இல்ல சொல்லி நிதானமா அடிக்கணும்டா. அடிப்ப